தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருப்பது வாகன ஓட்டிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கட்டுப்பாட்டின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல், செப்டம்பர் மாதங்களில் சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி 1992ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கக் கட்டணம் உயர்த்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் சுங்கக் கட்டணம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்தது. தேர்தல் முடிந்த பிறகு கடந்த ஜூன் மாதத்தில் சுங்கக் கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டது. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் 67 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் 36 சுங்கச்சாவடிகளில் கடந்த ஜூன் மாதத்தில் 5% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதாவது 5 முதல் 30 ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறது. அதன்படி ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜா, விக்கிரவாண்டி, சமயபுரம், எலியார்பத்தி, ஓமலூர் உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. வாகனத்தின் வகையை பொறுத்து கட்டணம் 5 முதல் 150 ரூபாய் வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில வாரியாக வசூலிக்கப்பட்ட கட்டணங்களில் தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. 2023, 2024 தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் மூலம் 4221 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இது 2022, 23 வசூலான 3817 கோடியை விட 10% அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சுங்க கட்டணத்தை மீண்டும் உயர்த்தினால் போக்குவரத்து செலவு அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒப்பந்தம் காலாவதியான சுங்கச்சாவடிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.